உங்கள் கணவருடைய வியாதி எனக்கு வரட்டு அப்படின்னு சொல்லி 40 நாள் விரதம் இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இவங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்னார், மூளையில் ஒரு நரம்பு வீங்கி இருக்கிறது என்று சொல்லி கண்டு கொண்டார்கள். மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. 6 மாதம் மெடிக்கல் லீவ் எடுத்துட்டாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இப்போ தான் அவங்க கூட பிறந்த தங்கச்சி சென்னையிலேருந்து எங்களை தேடி இடைவெளிக்கு வந்தாங்க. நான் அதனால் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போது 50க்கு மேற்பட்ட விக்கிரக படங்கள் வைத்திருந்தார்கள். நான் கூட சொன்னேன், ஆண்டவருடைய கற்பனை தான் சொல்லுது, நீங்கள் இதை எடுத்து போடுங்க, இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொன்னேன். அவங்களுக்கு அதில் விருப்பமே இல்லை. பயங்கரமாக ஆர்வியூ பண்ணாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். எதுவுமே நடக்கலை. அவங்க மாடியிலேருந்து கீழே இறங்கும் போது தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. திரும்ப போனேன். பாருங்கள், நீங்கள் யாருன்றே தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு நெருக்கத்தில் இருக்கீங்கிறதுக்காக காரில் 400 ரூபா பெட்ரோல் போட்டு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசு உங்களை நேசிக்கிறேன், நானும் உங்களை நேசிக்கிறேன். நான் அந்த 400 ரூபா பெட்ரோலுக்காக இதை நான் உங்கள்கிட்ட வாங்குறதுக்காக நான் கேட்கல, எனக்கு தேவையில்லை. யாரோ தெரியாத நான் உங்களை நேசித்து இவ்வளோ பண்ணுறேன்னு, ஏன் எனக்காக நீங்கள் ஒரு சின்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த வார்த்தை சொன்னதான் அவங்களுடைய பையன் ஒரு 2-3 ஃபோட்டோவை தான் கலத்துனா, இந்த லேடி அப்படியே டீச்சர் முடியை விரிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என் கண்ணை குருடாக்கிட்டான், என் கண்ணை குருடாக்கிட்டான், கண்ணை குருடாக்கிட்டான், பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் மனநல பிரச்சனை சொல்லி இவங்க மாத்திரை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரெயினில் ஒரு சின்ன கட்டி வந்துட்டுன்னு சொல்லி தான் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் பார்த்தா முடியை விரிச்சு போட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த உடனே அவங்க பையன் எல்லாத்தையும் எடுத்தான். நான் சொல்லவே இல்லை, அவனே போய் அவ்வளோதை எரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதன் பின்பு அந்த டீச்சரை ஆண்டவர் விடுவித்தார், உங்களுடைய கணவரை விடுவித்தார். இன்றைக்கு அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம விக்கிரகத்தை உருவாக்கும் போது, விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் செஞ்ச இந்த பாவத்தை பண்ணி ஆண்டவரே, உண்மை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, இனி நான் விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டேன்ப்பா, உண்மை மாத்திரம் சார்ந்து கொள்வேன், உண்மை தான் நேசிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கும்போது அவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கொடுத்து உங்களுடைய கற்பனையை கைக்கொள்ள விரும்புகிறீங்களோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வார். 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வார். நீ சாபத்திலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். கலாத்தியர் 3:13 நோக்கி பாருங்கள். இயேசு உங்களுக்காக சாபமானார், இயேசு உங்களுக்காக சாபமானார். கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தார். இன்றைக்கு அந்த சிலுவை நோக்கி பாருங்க, உங்களுடைய சாபத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டு போகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம தொடர்ச்சியாக வரும் நாட்களில் அந்த செய்தியை தியானிக்க இருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. ஐசக் மோகன் சிங் ராயல் ஃபேமிலி. காட் பிளஸ் யூ.